செல்வி மோகன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய பேச்சினால அதிமுக பாஜக கூட்டணியில மறுபடியும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இதை அடுத்து பார்த்தோம்னா எடப்பாடி தலைமையில வருகிற 30ஆம் தேதி நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. அப்படி என்னதான் அமித்ஷா பேசினாரு, இரு கட்சிகளுக்கும் இடையே மீண்டும் குழப்பம் ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நாம முழுமையா பார்க்க போறோம். வாங்க. அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சால அதிமுக பாஜக கூட்டணியில மீண்டும் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இது பற்றி எடப்பாடி பழனிசாமி தலைமையில வருகிற 30ஆம் தேதி நடைபெறக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுது. அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் 2வது மாநில மாநாடு மதுரையில கடந்த வியாழக்கிழமை நடந்துச்சு. அப்போது விஜய் பேசும்போது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு, அதை யார் கட்டி காக்குறது, அதிமுகவில் இருக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் எல்லாரும் தவிக்கிறாங்க அப்படின்னு அதிமுகவை குற்றம் சாட்டி பேசியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று முன்தினம் பிற்பகல் நெல்லை வந்தாரு. அவர் பாஜக நிர்வாகிகள் மற்றும் மண்டல பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் நடத்தினார். இந்த கூட்டத்தில் அமித்ஷா பேசும்போது தமிழகத்தில் அதிமுகவுக்கு 21% வாக்குகளும் பாஜகவுக்கு 18% வாக்குகளும் இருக்கு அப்படின்னும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அமித்ஷா பேசும்போது கடைசி வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை கூட உச்சரிக்கல. மேலும் அவர் பேசும்போது தமிழகத்துல அதிமுகவுக்கு இணையா பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு மறைமுகமாக சொல்லிட்டும் போயிருக்கிறாரு. அப்படி பார்த்தோம்னா தேர்தலில் போட்டியிடுறப்போ தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பாஜக எப்படியும் 100 சீட்டு தங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மறைமுகமாக அதிமுக தலைமைக்கு சொல்லிட்டு போனதாகவே அந்த கட்சி தொண்டர்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. மேலும் 100 இடங்களில் பாஜக போட்டியிட்டா மட்டும்தான் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் அப்படிங்கிற நிலையும் இருக்கு. அதே நேரம் பார்த்தோம்னா இந்த கூட்டணியில மேலும் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் என்ற இன்னும் ஒரு தெளிவான முடிவும் எட்டப்படல. இந்த நிலையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் செங்கல்பட்டு தொகுதியில நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது தமிழகத்துல அதிமுக கூட்டணியில அதிமுக பெரும்பாலான இடங்கள்ல வெற்றி பெற்று தமிழகத்துல தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதனால அதிமுக பாஜக கூட்டணியில மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் நேற்று முன்தினம் இரவே அதிமுக தலைமை கழகம் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கு. அதுல பார்த்தோம்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற 30ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடக்கும் அப்படின்னும் அந்த கூட்டத்துல அனைவரும் கண்டிப்பாக கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வருகிற 30ஆம் தேதி சென்னையில நடைபெறக்கூடிய இந்த அவசர கூட்டம் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. மேலும் இந்த கூட்டத்துல அமித்ஷாவின் கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் பார்த்தோம்னா தவிக தலைவர் விஜய் அதிமுக கட்சியை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்த நிலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதற்கும் பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு அதிமுக மூத்த நிர்வாகிகள் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இந்த விஷயம்தான் தற்போது தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.